ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. அதை சின்ன சின்னதாக வெட்டி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. எதுக்கு ஊற வைக்கணும்னா மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா பைப்பில் தண்ணி வரும்போது நல்லா கழுவிடுங்க. அதை 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா, ஏன்னா தோலோடு போட போகிறோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியான ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை லைட்டாக ஊதி அதுக்கு லைட்டாக கொதிக்கணும். அந்த டைமில் கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும், அதுக்காகவே இதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா ஒரு அளவு ரெட்டிஷ்ஷாக ஃப்ரை ஆகிற அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு. ஸோ கம்மியான உருளைக்கிழங்கு வச்சு சின்ன சின்னதாக வெட்டினா நிறைய பேர் நல்லா சாப்பிட்லாம். அப்படிங்கிறனால கொஞ்சமாக உருளைக்கிழங்கை கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி எல்லாருமே சாப்பிட போகிறோம். இல்லை நம்ம வேக வச்சும் பண்ணலாம், அது ஒரு பேட்டர்ன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போடுறோம். அது போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், எதாக இருந்தாலும் மஞ்சத்தூளோட ஆரம்பிக்கணும். அதனால் அந்த மஞ்சத்தூளை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்கள் உப்பு எந்த அளவு சாப்பிடுவீங்களோ அதற்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்க வேணாம். நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுவோம், அதனால் கல் உப்பு போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் அதை ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு மூடி மாதிரி எடுத்து அதை மூடி விட்டிங்கன்னா அது ஓரளவு வெந்துருங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த மூடி எடுத்து இப்போ மூட போகிறோம். ஸோ ஒன்ஸ் மூடினதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் டைமில் உருளைக்கிழங்கு அதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா லைட்டாக நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா சீக்கிரம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மூடிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி மாவு மாரி ஆகிடும். அதனால் லைட்டாக ஊற்றிக்கோங்க, அதுவும் தேவைப்பட்டால். இல்லைனா மூடியை வச்சு மூடிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஸோ கலரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உப்பு மஞ்சத்தூள்லாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நாங்களே ரெடி பண்ண ஒரு பவுட்ருங்க, அதை தான் இப்போ போட போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாம் வச்சு ஒரு பவுட்ரு போட்டோம். இந்த பவுட்ரு போட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது இந்த பவுட்ரு எப்படி செய்கிறோம் தனியாக ஒரு வீடியோவே போடுறோம். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். அதே சமயத்தில் ஆயில் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்து ஒரு ஃபைனலாக ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்காக வைக்கிறேன். ஸோ அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நீங்கள் எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த பொரியல் செட் ஆகும். அதே சமயத்தில் நல்லா சூடாக ரசம் சாப்பாடு வச்சுட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு பொரியல் அப்படின்னே சொல்லலாம், ஒரு வெஜிடபிள் சைட் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த உருளைக்கிழங்கு, ஸ்மால் உருளைக்கிழங்கு, அதாவது உருளைக்கிழங்கு வித் ஸ்மால் பீசஸ் ஃப்ரை அப்படின்னு கூட சொல்லலாங்க.